பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சுயமரியாதை திருமணங்கள் நடத்தி இது சீர்திருத்த திருமணம் என்று தங்களுக்கு தாங்களே பெருமை அளித்துக் கொள்கிறார்களே, அந்த திருமணத்தை எல்லாம் விட புரட்சிகரமான திருமணத்தை, இதையெல்லாம் விட மகத்தான ஒரு சீர்திருத்தத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இந்த சமுதாயத்தை ஒரு பகுத்தறிவுள்ள சமுதாயமாக மாற்றி சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் காட்டிய திருமணத்திலே புரோகிதத்திற்கு இடமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த திருமணத்திலே ஆடம்பரங்களுக்கு இடமில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஅலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு முனா. திருமணங்களிலேயே ரொம்ப பரக்கத்தான திருமணம் எது தெரியுமா? பரக்கத் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய மறைமுகமான கண்ணுக்கு தெரியாத பேரருள் என்று அர்த்தம். பரக்கத்துனா கண்ணுக்கு தெரியாது, ஆனா அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். அதுக்கு பேர் தான் பரக்கத். பரக்கத்து தான் நம்ம எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கேட்கிறோம். ஒருத்தர் துஆ செய்ய சொல்லுவாரு, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். முபாரக்கான வேளையில் பத்திரிகை அடிப்போம். முபாரக்கான வேலை என்றால் என்ன? பரக்கத்தான வேலைன்னு அர்த்தம். இந்த பரக்கத்து என்பதை எல்லாரும் ஆசைப்படுறோம். பரக்கத்துனா என்னன்னு தெரியாம ஆசைப்படுறோம். பரக்கத்துனா கோடி கோடியா செல்வத்தை குவிச்சு வச்சுக்கிறதுக்கு பேர் இல்ல பரக்கத். பரக்கத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கலீலுல் ஷைஇ கஸீருன் நஃப என்று பரக்கத்திற்கு இலக்கணம். அதாவது பொருள் குறைவாக இருக்கும், பயன் நிறைவாக இருக்கும். நிறைய பொருள் இருந்தா அதுக்கு பேர் பரக்கத்து இல்ல. எனக்கு ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம், உதாரணத்துக்கு தான். எனக்கு செலவு 12 லட்சம் ரூபாய், இது பரக்கத்தா? எனக்கு 10 லட்சம் ரூபாய்